ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 2 டெம்பிள் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. மயிலாப்பூர் சாய்பாபா டெம்பிள் ஒன்று, செகண்ட் வந்து கபாலேஸ்வர் டெம்பிள் மயிலாப்பூர். ரெண்டுமே வந்து ரொம்ப நியர்பை தான் இருக்குது. இந்த ரெண்டு டெம்பிளுமே வந்து ரொம்ப நாளாக வந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் போகவே முடியல. பிகாஸ் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொட்டீனாக ட்ராவலும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கமிட்மெண்ட்ஸும் வேறு, அங்கே போகணும் இங்கே போகணும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஆல் ஆஃப் த சடன் இன்றைக்கி வந்து அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டார். ஸோ நானும் என் சிஸ்டர் பாப்பா 3 பேரும் தான் கிளம்பலாம் டிசைட் ஆகிருந்தோம். இவளை வச்சுட்டு இப்போது ரீசன்ட் டேஸாக வந்து இவளை வச்சுட்டு தனியாக வந்து போக முடியல, ஏன்னா இவங்களை சமாளிக்க முடியல. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அனுப்பாமையே இருந்தார் தனியாக. பட் ஆனால் இன்றைக்கி வந்து என் கசின் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் அவர் போயிட்டு வாங்க பத்திரமா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸ்டார்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து டைம் அரவுண்ட் 10:15 அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆனப்போ டைம் வந்து அரவுண்ட் 11:15 11:30 சம்திங், எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாக வந்து கபாலீஸ்வர் கோயில் வந்து மேக்ஸிமம் வந்து 12:30 ஆர் 12 o'clock வந்து எப்போவுமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு கபாலீஸ்வர் கோயில் போயிட்டு அங்கே வந்து எல்லா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாய்பாபா டெம்பிள் போகலான்னு நினச்சிருந்தேன். பிகாஸ் தேர்ஸ்டேயில் வந்து சாய்பாபா டெம்பிள் வந்து ஃபுல் டே ஓப்பனில் இருக்கும். அதனால் இது முடிச்சுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேண்டுதலும் இருந்துச்சு இந்த கோயிலில். ஏன்னா கார்த்திகை மாதத்தில் வந்து கோயில் பிரகாரம் சுற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் ஒரு 10 சுற்று சுற்றணுன்றதுக்காகவே வந்து சீக்கிரமாக போனோன்னே ஃபஸ்ட்டு பிரகாரமெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருந்தோம் கோயில்லையும். நாங்கள் போன அன்றைக்கும் வந்து நிறைய மேரேஜ் கப்புள், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் மேபி இன்றைக்கி நாங்கள் பார்த்தப்போ வந்து 12:15 12:30 வரைக்கும் மேலேயே வந்து கோயில் வந்து ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பிரகாரம் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் கலச கம்பம் கிட்ட வந்து என் பொண்ணு வந்து இது பண்ணணும், சுவாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் வந்து தெப்பக்குளத்துக்கு போகிற வழி இருந்துச்சு. யூஸ்வலாக வீட்டில் வந்து என்ன சின்ன எவ்ரி வீக் எவ்ரி டே பண்ணுற பூஜை வந்து விளக்கு ஏற்றி முடித்தோடனே வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது யாருமே நாங்கள் சொல்லியும் கொடுக்கல, அது அவங்களுக்கு அந்த ஹேபிட் வந்து டிஃபால்ட்டாக வந்துருச்சு. அதையும் வந்து கோயிலில் வந்து சுவாமி கும்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே உட்காரலான்னு பார்த்தோம். அப்போ தான் பார்த்தோம் டோர் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க தெப்பக்குளத்துக்கு. சரி அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பெரிய கோயில். நம்ம போனோன்னா ஒரு 1/2 hour உட்காந்துட்டு இருந்தால் கூட நமக்கு எப்படி டைம் போகுது அப்படின்னு தெரியாது. இதுதான் அந்த தெப்பக்குளம். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் வந்து என்னால் அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல அந்த இடத்துல, ஏன்னா வண்டிங்க வந்துட்டு இருந்தது. அந்த பாத் வந்து ரொம்ப சின்னதாக வர இருந்ததால் பாப்பா வேற வச்சிட்ருக்கதால் நாங்கள் வந்துட்டோம் உள்ள கோயிலுக்குள்ளே. கோயிலோட பிரகாரம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 yearsக்கு மேலேயே ஆகுது. அதனால தான் இன்றைக்கி பிளான் பண்ணி போயிருந்தேன். நான் இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் கூட வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சுற்றிட்டு இருந்துச்சு. அவ்வளோ காற்று, விட்டால் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கலாமா அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவ் மச் இட்ஸ் பாசிபிள், பட் ஆனால் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்படி நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வீக் நான் செலக்ட் பண்ண கோயில் தான் இந்த கோயில். அதுக்கப்புறம் இங்கே தான் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க நிறைய பேர். ஸோ இங்கே ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாய்பாபா டெம்பிள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து சாய்பாபா டெம்பிள் தேர்ஸ்டேன்றதால ரொம்ப க்ரௌடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயிலும் வந்து ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. நான் எதுவும் வீடியோ எடுக்கல. நான் சுகர் கொடுக்குறேன்னு வேண்டியிருந்தேன். சுகர் கொடுத்துட்டு சுவாமி கும்பிட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் எனக்கு காஃபி டீனா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு என் கசின் வந்து போய் வாங்கிட்டு வரேன்னு போயிருந்தான். வேண்டான்னு சொன்னால் கூட கேட்கல, அவன் க்ராஸ் பண்ணி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.